அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். அநேகர் கிறிஸ்துவிற்காக ஊழியம் செய்கிறார்கள். எந்த காரியத்தை பார்த்தாலும் நல்லது கெட்டது இருக்கும். நல்ல ஊழியம், கெட்ட ஊழியம், செய்யக்கூடாத ஊழியம், அவைகள் எல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இன்று நடக்கக்கூடிய எல்லா ஊழியமும், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நடக்கக்கூடிய எல்லா ஊழியமும் அவர் செய்த ஊழியம். அவர் எந்த ஊழியம் செய்வதற்காக வந்தாரோ அந்த ஊழியம்தான் இங்கு நிறைவேறும். இயேசு கிறிஸ்து எந்த ஊழியம் செய்வதற்காக வந்தாரோ அதே ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருப்பீர்கள். அதை விட்டு நீங்கள் மாறி வேறு விதமான காரியங்களை, உலகத்தாருடைய கண்களை பிரமிக்கவும் அவர்கள் உங்களை போற்றுவதற்காகவும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களேயானால் அது தேவனுக்கேற்ற ஊழியமாக இருக்காது. இயேசு கிறிஸ்து பூமியில் 33.5 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் பாவம் போக்கும் ஊழியம் 3.5 ஆண்டுகள் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் வந்த போதிலும் உலகம் உள்ளவரை அதை அவரே அரசாளுவதாக அவர் பூமியில் பிறந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் அதிகாரமும் அவருக்குள்ளாகவே இருந்தது. அவர் பூமியில் இருக்கும் வரைக்கும் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அவர் ராஜாவாக இருந்தார், அதிகாரமுடையவராக இருந்தார். லூக்கா 1:31-33 வரை வாசிப்பீர்களேயானால், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இதை பற்றி முன்னமே செய்திகளில் நாம் சொல்லி இருக்கிறோம். அவர் மரிக்கும் வரைக்கும் அவர் ராஜாவாகவே இருந்தார். இன்று இயேசு கிறிஸ்து சரீரத்தில் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பூமியில் அவர் நியமித்திருந்த ஊழியங்கள் நடக்கும்படி அவர் பரமேறி போகுமென் உறுதி செய்திருந்தார். அவர் பூமியில் இருந்த பொழுது செய்ய வந்தவைகள். அவர் என்ன சொன்னார்? எனக்கு என்ன ஊழியங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அதே ஊழியத்தை தான் நீங்கள் செய்யணும். அந்த ஊழியங்கள் தான் நான் அங்கீகரித்த ஊழியங்கள். அது இல்லாத ஊழியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. மத்தேயு 9:35 வாசிப்பீர்களேயானால், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், சகல வியாதியஸ்தர்களையும் குணமாக்கினார். அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதன் பிறகு நீங்கள் எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த வியாதியஸ்தர்கள் என்பதையும் கூட விவரமாக இன்னும் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 11:1-6 வரை வாசியுங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து இருந்தபோது தேவனை தவிர வேற எந்த காடும் இருந்ததில்லை, எந்த தேவனும் இருந்ததில்லை, எந்த கடவுளும் இருந்ததில்லை, இன்றும் இல்லை. அதனால் செய்யப்படக்கூடிய ஊழியங்களை தேவனுடைய ஊழியங்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த எந்த காரிய ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவைகளோ அவைகளையே
ஊழியங்கள் என்று சொல்லுகிறோம். எதையாவது ஏதாவது கடவுள் சொன்னார் என்று நாம் ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஊழியங்கள் பூமியில் கிடையாது. இருக்குமானால் அவைகள் அவரவர் சொந்த நலனுக்காக செய்யப்படுகிறவர்களே தவிர தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்கள் கிடையாது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்கள் எவை என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இனி இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பூமியில் ஏறெடுக்கப்படும் போது இயேசு பரமேறி சென்ற பிறகு ஆவியினால் பாதுகாப்பும் அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டன. திடீரென்று அவர் போக வேண்டும், அவர் சிலுவையில் மறிக்கக்கூடிய டைம் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இவர் ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இவர் சொன்ன காரியங்களை அவருடைய சீடர்கள் ஊழியமாக செய்கிறார்கள். திடீரென்று அவர் எடுக்கப்பட்டால் இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இல்லாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் உள்ளேயே தங்கி அவர்களை வழிநடத்துவதற்காக தேற்றரவாளன ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இன்றும் அநேகர் ஆவியானவர் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நீ ஒரு விசுவாசியானால், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறது உண்மையானால், உன்னில் பரிசுத்த ஆவி இருந்து உன்னை வழி நடத்துகிறார். அவருக்கு விட்டுவிடு, அவர் உன்னை விசாரிக்கட்டும், நீயாக போய் எதுவும் செய்யாதே. யோவான் 14:16-21 வரை வாசிப்பீர்களே. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். தெளிவா சொல்லுகிறார். அங்க வந்த உடனே அந்த ஆவியானவர் என்னென்ன செய்வார், நீ அவனுக்கு விட்டு விட வேணும், அவர் என் கற்பனைகளெல்லாம் அவனுக்கு சொல்லி தருவார். இப்போ அது ஒரு சிலர் அவர் தான் போயிட்டார். அது ஆவியானவர் வருவாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் அங்கே டையும் கோட்டும் போட்டு நம்ம முன்னால் வந்து நிற்க மாட்டார். அவரே ஆவியானவர். அவர் எங்கும் யாகித்திருப்பார். அவருக்கு என்ன நடக்கப் போகும் என்றும் தெரியும். ஆகையால் அவரை நீ ஏற்றுக்கொள்வாயானால், அவர் உன்னிடம் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயானால், அவர் உனக்கு வரப்போகும் காரியங்களை உணர்த்துவார். அவரை விட்டு நீ மீறி போகும் பொழுது அவர் உன்னை விட்டு விடுவார். நீ காணாமல் போன ஆடாக மாறிவிடுவாய். தான் பரமேறி சென்ற பிறகும் தன்னை விசுவாசிப்பவர்களும் தன் சீடர்களும் தன்னை போலவே ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாக இருந்தது. ஆப்வியஸ்லி அவர் விட்டு போகிறார். ஆனால் அவருடைய சீடர்கள், அவர் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவருடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரை போன்றே அவர் செய்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அப்படித்தான் வரும். அப்படி இருந்ததுனால தான் இன்று உலகத்தில் செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லா ஊழியமும் அவருடைய ஊழியமாக இருக்கிறது. அதை பற்றி அவர் சொன்னதை யோவான் 14:12-15 வரை வாசியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன், என் ஊழியக்காரன் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். எல்லா விசுவாசியும் ஊழியக்காரன் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது.
நீ அவரை விசுவாசிக்கும் பொழுதே நீ ஊழியக்காரன் ஆகி விடுகிறார். அவர் சொன்னதைத்தான் நீ செய்ய வேண்டும். தன்னை போலவே ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து விருப்பமாக இருந்தது. என்ன சொல்றார் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளையும் அவைகளை விட பெரிதான காரியங்களையும் செய்வான். நான் சொன்ன காரியங்களிலும் அதிலும் பெரிதான காரியங்களை செய்வான். இது ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தது. இது நிறைவேறியதா? இந்த வாக்குத்தத்தம் இருக்குமானால் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அவர் என்ன சொல்றார்? என்னுடைய விசுவாசிகள் எல்லோரும் நான் செய்தது போலவும் அதை விடையும் கூடுதலான காரியங்களையும் செய்வார்கள். அந்த ஒரு சொன்ன அந்த ஒரு அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறியதா என்பதை பார்க்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு பேதுருவும் யோவானும் பிறப்பிலே சப்பானியாக பிறந்த ஒருவனை இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்கினார் என்று அப்போஸ்தலர் 3:1-10 வாசிக்கிறோம். அவர் செய்த காரியங்களை அவர் சீடர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 3:1-10 வரை வாசியுங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இது ஒரு காரியம். இது இயேசு சொன்ன காரியம். இயேசுவினுடைய ஊழியம் அங்கே நடக்கிறது என்பதுக்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அவர் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாகவும் இருக்கிறது. இன்னும் அது பெரிய காரியங்களை செய்வார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினது போல அவரை விசுவாசிக்கிறோம் சீடர்கள் பெரிய காரியங்களை செய்து மரித்து போன ஒரு இயேசுவின் சீசியை உயிரோடு கொண்டு வந்தார்கள் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:36-42 வரை வாசியுங்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில்
விசுவாசமுள்ளவர்களானார்கள். இது தெளிவாகிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, பூமியிலே நிறைவேறி விட்டது. ஆகையால் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு சான்று. இனி பேதுரு தான் செய்வானா என்றால், யோவான் இது அப்போஸ்தலர் பவுல் செய்த காரியத்தை பாருங்கள். பேதுருவை போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஒரு மரித்த ஐத்தையு என்ற ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:7-12 வரை வாசிப்பீர்களேயானால், வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐடிகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த போது அவரை யூதர்கள், அவருடைய சொந்தக்காரர்களே, அவருடைய கோத்திரக்காரர்களே அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவரை கொலை செய்யும் வகை தேடினார். ஏனென்றால் அவர் தேவனை தன் பிதா என்று சொன்னார். அது மட்டுமன்றி யார் யார் அவரை பின்பற்றுகிறார்களோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் கிறிஸ்தவ சபையும் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுத்த ஆரம்பித்தார்கள். இது நிமித்தமாக அநேக கிறிஸ்தவர்கள் அநேக கஷ்டங்களை வழியாக அவர்கள் நடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகையால் அவர் இருக்கும்போதே சொன்னார், உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும், அது என் நிமித்தமாக வரும், நீங்கள் தயாராக இருங்கள் என்று. அப்படி நடந்த ஒன்றை பவுலுக்கு நடந்ததை பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 11:23-28 வரை வாசிப்பீர்களேயானால், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை எல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கடைசியாக அவர் சொல்வார், இவைகளெல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் எனக்கு வருத்தம் உண்டாயிருக்கிறது. சபைகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பது ஒன்று சபைகளில் நடக்கவில்லை, மாறாக நடக்கிறது. ஆகையால் நான் வருத்தப்படுகிறேன் என்று பவுல் சொல்லியிருப்பதாக இங்கே இருக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பரமேறி போகும் முன் தன் சீடர்களை தன்னிடமாக அழைத்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொன்னார். தெளிவாக சொன்னார். நான் சொல்லுகிறவைகளையே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இஷ்டம் போல சொல்லாதுங்க, அடி வாங்குவீங்க.
நான் சொல்லுகிறவைகளையே நீங்கள் செய்யுங்கள், இல்லை என்றால் மனிதன் முன்னாக நீங்கள் கேலி கூத்தாகி விடுவீர்கள் என்று சொல்லி சென்றார். மத்தேயு 28:16-20 வரை வாசிப்பீர்களே. ஆனால் 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்படி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் செய்வீர்களேயானால் நான் உங்களோடு கூட உங்களுடைய முடிவு பரிந்து உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களோடு இருக்கும்போது என்னிடம் இருக்கும் அதிகாரம் உங்களுக்கும் உண்டு. நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் எங்கிருக்கிறேனோ அங்கே நீங்கள் வருவீர்கள். அடுத்ததாக கடைசியாக இயேசுவின் ஊழியத்தை நிறைவேற்றும் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மனநிலைமை உடையவர்களாக இருக்க வேண்டும், இதை நீங்களே பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6:10-14 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தீவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இங்கேயும் விசுவாசம்தான். விசுவாசத்தை போராடு, விசுவாசத்தில் நிலை நிறுத்து கொண்டு செய், உன் இஷ்டம் போல் எதையும் செய்து விடாதே என்று பவுல் வற்புறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். எத்தனை ஜனங்களை நீங்கள் தேவனுடைய சன்னதியில் கொண்டு சேர்ப்பீர்கள் என்பது தான் முக்கியம். அது அவருடைய ஊழியத்தின் மூலமாக தான் நடக்கும். அப்படி ஒருவனை நீங்கள் திசை மாறி போகிறவனை சரிப்படுத்தி கொண்டு இயேசுவினுடன் சேர்ப்பீர்களே. ஆனால் நீங்கள் இயேசுவின் ஊழியத்தை செய்கிறீர்கள், இல்லைனா இல்லை. முடிவாக சதா காலங்களிலும் பூமியில் ஏறெடுக்கப்படும் இயேசு கிறிஸ்து பூமியில் செய்த ஊழியமே இன்றும் செய்யப்படுகிறது. அவர் சொன்ன கருத்துக்களையே பூமியில் பிரசங்கிக்க வேண்டும் சொன்னதன் பொருள் இதுவே. நான் சொன்னவைகளையெல்லாம் நீங்கள் செய்யணும்னா அவர் செய்த ஊழியம் தான் அங்கே நடக்கிறது என்பதே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் சரீரப்பிரகமாக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மையான ஊழியத்திற்கு எதிராக வரும் எல்லா இன்னல்களையும் அவர் எதிர்கொண்டு உங்களுக்காக அவர் எதிர்கொள்ளுகிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அவர் உங்களுக்காக வழியை தெரிந்து கொடுக்கிறார். அதை நீங்கள் நம்புங்கள், அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். உங்கள் ஊழியம் தகுந்த வழியில் செல்வதற்காக முன்னேறும். அன்பான பிதாவை, மேற்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆடும் வழியில் நடத்தும் ஆவியானவரே, இன்று உமது பிள்ளைகளுக்கு அவர்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், உம்முடைய நீர் சொல்லி சென்றவைகளையே அவருடைய ஊழியத்தில் செய்ய வேண்டும். மாறிப்போய் அவர்கள் மேன்மைக்காகவோ அவர்கள் உலகத்தில் பாராட்டப்படுவதற்காகவோ அந்த ஊழியங்கள் ஏறெடுக்கக்கூடாது. ஊழியங்களை மறுபடுத்தி செய்வது கூடாத காரியம். அதை ஒருவரும் செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக சொன்னேன்.
அவர்கள் கேட்டார்கள். அவர்களை ஒருமனப்படுத்தி அந்த காரியத்திலே அவர்கள் நீதிமான்களாக ஊழியம் செய்வதற்கு அவர்களை நீர் பக்குவப்படுத்தும். நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமேன்.